என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப கட்டியஸாக இருப்பாங்க. நல்ல ஒரு கேன்டீன் இருக்கும், நல்ல வென்டிலேஷன் இருக்கும். அந்த லீடரை எப்போ வேணும்னா போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஜெனரல் மேனேஜர் அடிக்கடி அப்படியே வெளியே வந்து யார் யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா சார்ட் அவுட் பண்ணுவார். யார் நல்லா பண்ணாங்களோ அன்னைக்கு ஈவினிங் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவார். இது மாதிரி மோட்டிவேட்டிங் என்விரான்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு வெல் டிசிப்ளின்ட் செட்டப் ஒன்று உருவாகுது. இப்போ டிசிப்ளின் அப்படின்னா யாருமே கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாமளே பணியாற்றுறது நமக்கு சந்தோஷமா. இப்போ நமக்கு பிடிச்சவங்களோட ஒர்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா ஒர்க்குங்கிறது அந்த இடத்துல ஒரு பேர்டனாக இருக்காது, அது ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிடிக்காதவங்களோட ஒர்க் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நம்மளை கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஒரு மோட்டிவேட்டிங் என்விரான்மெண்ட்டுங்கிறது ஒரு என்கரேஜிங் என்விரான்மெண்ட். எல்லா மனிதர்களுக்குமே வேலை செய்யணுங்கிற ஆசை இருக்கு. நான் சொன்னேன், மோட்டிவேஷன் டசன்ட் கம் பை மானிட்டரி பெனிஃபிட்ஸ். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இன்ட்ரின்சிக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. இந்த பணியை நல்லா செஞ்சாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு காலேஜில் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அந்த சார்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நமக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஸர் எவ்வளோ மார்க் கொடுக்குறாருங்கிறது. ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சோடனே நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. அதுக்கு தான் அந்த சார்ட் செய்கிறோம். நமக்கு ஒரு சந்தோஷம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே நமக்கு ஒரு சந்தோஷம். படிச்சு முடிச்சோடனே நமக்கு ஒரு சந்தோஷம். நல்லா படிச்சிடும், ஓரளவுக்கு நமக்கு விஷயம் தெரியுது, நம்ம we have become more knowledgeable அப்படின்னு. அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், இட் இஸ் நாட் எக்ஸ்ட்ரேனியஸ் மோட்டிவேஷன். வேற யாரோ வந்து நம்மளை உற்சாகப்படுத்துறதுனால நாம வந்து வெற்றிகரமா செய்ய முடியாது. ஏன்னா அது எல்லா நேரத்திலையும் வாய்க்காது. ஆனா நமக்குள்ளேயே ஊறுகிற ஒரு உற்சாகம், ஊக்கம், அதுதான் அவசியம். எல்லா மனிதர்களுக்குமே பணியை நல்லா செய்யணுங்கிற ஆசை இருக்கு. they are not work shirkers. ஆனா அந்த என்விரான்மெண்ட் சரியா அமையலனா அவங்களால வேலை செய்ய முடியல. அது ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா, ஒருத்தர் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வா போலாம், வா நல்லா பண்றேன், கமான் கமான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்வாங்க. நாங்க வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். நான் இந்த ட்ரெக்கிங் ப்ரோக்ராம்லாம் போவாங்க, மவுண்டனியரிங்லாம் போவாங்க. அந்த மாதிரி இடத்துல யாரோ ஒருத்தர் ட்ரெயிலிங் பிஹைண்டா இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் அப்படி படுத்துருவாங்க. அந்த இன்னொருத்தர் வந்து அவர் அப்படியே மோட்டிவேட் பண்ணி, அக்கிரோ குரோசவா படம் ஒன்று வரும், ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு படம். அந்த ட்ரீம்ஸ் வந்து ஒரு 8 சின்ன சின்ன ஈவெண்ட்ஸினுடைய ஒரு கோவை, எல்லாத்தையும் தொகுத்து தான் அந்த ட்ரீம்ஸ். அதில் ஒரு பனிமலையில் ஒருத்தன் ஏறுறான். கொஞ்சம் ரொம்ப பனி புயல் அடிக்குது. ஒரு ஸ்டேஜில் அவன் அப்படி படுத்துக்கிறான். அவனால் எந்திரிக்கவே முடியல. அப்போ அவனுக்கு ஒரு சின்ன ட்ரீம் மாதிரி வருது. அதில் என்னன்னா, ஒரு தேவதை வந்து அவ்வளோதான், உன்னால் போக முடியாது, இனிமேல் நீ இது பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கலாம் சொல்ல சொல்ல அப்படியே படுத்துருவான். அப்படியே ஃப்ரோசன் ஆகிற நிலைமைக்கு வருவான். அப்போ வந்து அவன் கொஞ்சம் மோட்டிவேட் ஆனோடனே ஒரு தேவதை வந்து நீ எந்திரிச்சு போ, முடியும், உன்னால் முடியணும்னு அதெல்லாம் வந்து தகர்த்து எறிஞ்சிட்டு அவன் போய் அந்த எல்லையை அடைவான். அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அல்டிமேட்லி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான். ஆக ஒரு டீமில் வந்து கூட இருக்கிறவங்க என்கரேஜிங்காகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தாங்கன்னா அங்கே இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் வரும். சாதாரணமாக நம்ம 4 பண்ணுறவங்க, பெண்கள் அந்த காலத்தில் இந்த பின்னுவாங்க, கூட எல்லாம் பின்னுறவங்க தனியாக பின்ன மாட்டாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்துக்குவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே பின்னுவாங்க. பேசிக்கிட்டே பின்னும்போது அவங்க பின்னுறதை பார்த்துட்டு நாமளும் இன்னும் கொஞ்சம் வேகமாக பின்னணும்னு தோணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு பின்னும்போது அவங்களுடைய அந்த கம்பர்சம் ஒர்க் தெரியாமல் பின்னுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டீம் பில்டிங் மாதிரி. நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம இன்னொருத்தட்ட ஷேர் பண்றோம். ஒரு டீம்ல இருக்கிறவர் பார்க்கறாரு, இவன் எப்படி செய்யறான், ஓ இதே மாதிரி செஞ்சோம்னா வேகமா செய்ய முடியுது, ஓ இப்படி செஞ்சா நம்ம வந்து பிரச்சனை இல்லாம செய்ய முடியுது. அது இன்னொருத்தர் சொல்றாரு, வேணாம் இப்படி செய்யாதப்பா, செஞ்சா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும், இப்படி செய்யக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடுறாங்க. இந்த ரோடுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து சைட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ஜல்லியெல்லாம் ப்ளூ மெட்டல். இந்த ப்ளூ மெட்டல் அந்த ரோடு போடுறதுக்கு ஏற்ற அளவுக்கு
ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். முதல்ல எத்தனை இருக்கு, அப்புறம் அதனுடைய டைமென்ஷன் என்ன, எவ்வளவு உயரம், இதை கால்குலேட் பண்ணா போதிய அளவுக்கு வச்சிருக்காங்களா கம்மியா வச்சிருக்காங்களா கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு சின்ன எக்ஸ்பர்டைஸ். ஆனா இதை வச்சு the quality of the road can be monitored. நிறைய விஷயங்களை யாரோ ஒருத்தர் சொல்லி சொல்லி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் படிச்சு கேட்டதில்லை. படிச்சு கேட்டது 10% கூட இருக்காது. மற்றவங்க அனுபவம் மூலம் சொன்னதை கேட்டு தான் 90% அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். நாம படிச்சு எவ்வளவு விஷயத்தை கத்துக்கிட்டு இருப்போம்? ரொம்ப குறைவு, ரொம்ப சொற்பம். ஒருத்தட்ட கேட்டுட்டு வேணும்னா அதுக்கப்புறம் நீங்க கூகுள்ல போய் சரியா தவறா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்து விழுறது தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். ஆக ஷேர்டு நாலேஜ் என்னன்னா இன்க்ரீஸ் தி எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் இருக்கிறதுனால அந்த டீம்ல இருக்கிறவங்களுடைய நாலேஜ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் தனியா ஒர்க் பண்றதை விட. மூணாவது, அவங்களுடைய டெலிகேஷன் பவர் அதிகமாகும். இந்த டெலிகேஷன் தான் வந்து லீடர்ஷிப்புக்கு உதவுது. டீம் பில்டிங்ல நம்ம நல்ல டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இவங்க எல்லாருமே கிராஜுவேட் ஆகி ஒரு தனி நிறுவனத்தை நிர்வகிக்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸை பெற்றுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த டெலிகேஷன் கிடைக்கும். இதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏன்னா ஷேர்டு காமன் கோல்ஸ், கமிட்மெண்ட் டு காமன் கோல்ஸ் இருக்கும். இது ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நான் எந்த அலுவலகத்தில் போனாலும் ஃபர்ஸ்ட் சொல்றது எல்லாத்தையுமே, நான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பேன், இது ஏன் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இது எல்லாமே நம்ம வேலை தான். திடீர்னு போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணிட்டோம்னா ஃபங்க்ஷன் நாங்கள் பார்க்கறது இல்லை, அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும். உங்கள் வேலையை அவர் சில டைமில் செய்வார். இதனால ஃபைல்ஸில் தான் நீங்கள் இந்த வேலையை செய்யணும்னு இருக்கு. ஏன்னா அதில் வந்து your responsibility is fixed. You are accountable for dealing with a particular file. But general events, general functions, general responsibilities we will delegate it to anybody. அப்ப நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நாளைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வரும். நாளைக்கு ஒரு ஆர்கனைசேஷனை நீங்க லீட் பண்ணும்போது எல்லா விதமான ஃபங்க்ஷனையும் நீங்க பார்க்க முடியும். ஒரு பெரிய லெவல்ல வேலை பார்க்கறவங்க பலவிதமான ஃபங்க்ஷன்ஸை பார்ப்பாங்க. செரிமோனியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம டெலிகேட் பண்ணக்கூடாது. இப்போ கொடியேற்றுறதுங்கிறது ஒரு செரிமோனியல் ஃபங்க்ஷன், அதை போய் நாம டெலிகேட் பண்ணிட முடியாது. வேற யாராவது போய் கொடியேற்றுக்குன்னு சொல்ல முடியாது. தட்ஸ் a செரிமோனியல் ஃபங்க்ஷன். சில நேரங்களில் புரோட்டோகால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சில நேரங்களில் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன் இருக்கும். சில நேரங்களில் நாம் எசென்சியலாக பண்ண வேண்டிய ஸ்டாட்டுட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெஜிஸ்டீரியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை அவங்க மட்டும்தான் பண்ண முடியும், வேற யார்ட்டையும் அதை டெலிகேட் பண்ண முடியாது. தே ஹவ் டு பர்சனலி ஹியர் அண்ட் தே ஹவ் டு டேக் எ டெசிஷன். இது மாதிரி நம்முடைய பல்வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ்லையும் எக்ஸ்போஸ் ஆனாதான் நாளைக்கு கொஞ்சம் ஹையர் லெவலில் நம்ம வரும்போது இஃபெக்டிவ்லி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஆகவே அதிகமான டெலிகேஷன் ஒரு டீம்ல பாசிபிள் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட் டு காமன் கோல்ஸ் அதிகமாக இருக்கும். நாலாவது வந்து அதிக கிரியேட்டிவிட்டி இருக்கும், கிரேட்டர் கிரியேட்டிவிட்டி. டீம் இல்லாம தனியா செய்யும் போது ஒரு பயமும் இருக்கும். ஒருவேளை நம்ம புதுசா செஞ்சிட்டோம்னா தப்பா போயிருமோ அப்படின்னு. புதுசா செஞ்சோம்னா கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சோம்னா அக்செப்ட் பண்ணுவாங்களோ. ஆனா ஒரு டீமா நம்ம ஃபார்ம் பண்ணும்போது கிரேட்டர் பிளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். ஒரு டீமா இருக்கும்போது ஒருத்தர் இப்படி செய்யலாமா அப்படின்னு செய்யலாமே அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். அந்த பிளெக்சிபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் வித்தியாசமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அஞ்சாவது டெசிஷன் மேக்கிங். இந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதற்கு காரணம் அந்த டீம்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும்போது டெசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்கும். பல நேரங்களில் ஏன் டெசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்க மாட்டேங்குது? கம்யூனிகேஷன் சரியா போய் சேர மாட்டேங்குது. அப்ப டெசிஷன் மேக்கிங் தப்பாயிரும். ஆர்.எஸ். மனோகர் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் இயலிசை நாடக மன்றத்தில் செயலர் கூட இருந்தார். அந்த டைம்ல நான் அவரோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவரு ஒரு காலில் அடிபட்டுருச்சப்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் லிம்ப் பண்ணி நடந்து வருவார்.
ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, நாடகத்தில் நடிக்கும் போது தாங்க ஆச்சு அப்படின்னா. என்ன ஆச்சு அப்படின்னா, கீழே விழுந்துட்டேன், அதனால கால் முறிஞ்சிருச்சு. அப்படியா, என்னங்க ஆச்சு அப்படின்னா, இல்லை அதில் நான் கொஞ்சம் மேலே நின்றுட்டு இருப்பேன், அப்போ என்னை கீழே இழுக்கணும். அப்போ அவர் இழுக்கிறதுக்கு ரெடியானாரு. கொஞ்சம் இருடான்னு நான் சொன்னேன், அவர் நினைச்சுக்கிட்டாரு இழுடான்னு நினைச்சுக்கிட்டாரு, இழுத்துட்டாரு, டப்புன்னு கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள என்ன கீழே இழுத்துட்டாரு, அதனால நான் கீழே விழுந்துட்டேன். இருடாங்கிறத இழுடான்னு புரிஞ்சுக்கிட்டதுனால இழுத்துட்டாரு, அதனால கீழே விழுந்து அடிபட்டுருச்சுனார். இந்த கம்யூனிகேஷன் ஒரு கேப் இருந்தால் எவ்வளவு பெரிய விபத்துகள் ஏற்படுதுன்னு பாருங்க. ஒரு சரியாக புரிதல் இல்லாததுனால பல விபத்துகள் ஏற்படும். கரெக்டான டெசிஷன் மேக்கிங்க்கு தேவையே ப்ராப்பர் கம்யூனிகேஷன். அப்போ ஒரு டீம்ல சரியான டீமா அமைஞ்சிச்சுன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும், ப்ராப்பர் டெசிஷன்ஸ் இருக்கும். எவ்வளவு வேகமா நம்ம டெசிஷன் எடுக்கணுமோ அவ்வளவு வேகமா சில நிகழ்வுகள்ல எடுக்கணும். சிலதுல ஸ்லோவா எடுக்கணும், சிலதுல வேகமா எடுக்கணும். இப்ப லா அண்ட் ஆர்டர் மாதிரி இஷ்யூஸ்ல உடனடியா நம்ம தளத்துக்கு போய் பார்த்து அதை உடனடியாக கரெக்ட் பண்ணணும். அதுதான் வள்ளுவர் இளைதாக முள்மரம் கொள்க அப்படிங்கிறார். டிலே பண்ணவே முடியாது, ஆனா சில விஷயத்தை விட்டாலே தானா செட்டில் ஆயிரும். அது பின்னாடியே போய் துரத்தி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டியது. கொஞ்ச நாள் விட்டோம்னா தானா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அது எது அப்படின்னு பார்க்கணும். எந்த விஷயத்துல இமீடியட் ஆக்ஷன் ரிக்வயர்ட், அப்ப அந்த கம்யூனிகேஷன் தேவை. மேல இருந்து கீழே ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படுது. சில நேரங்களில் மேல இருந்து கீழே கம்யூனிகேஷன் போயிடும், கீழே இருந்து மேல கம்யூனிகேஷன் போகாது, ஃபீட்பேக்கே கிடைக்காது, என்ன ஃபீல்ட்ல நடக்குதுன்னே தெரியாது, உடனுக்குடனே ரிப்போர்ட்டிங் இருக்காது. உடனுக்குடனே ரிப்போர்ட்டிங் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கீழே கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது அதெல்லாம் தான். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு பிரான்ச்லையும் எவ்வளவு ஸ்டாக் அன்னைக்கு இருக்குங்கிறத கூட கம்ப்யூட்டரைசேஷன் மூலமா அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்குவார். இந்த ஜெனரல் மேனேஜருக்கு அன்னைக்கு ஈவினிங் எந்த டிப்போல எவ்வளவு ஸ்டாக் இருக்குங்கிறது தெரியும். எதுல குறைவா இருக்கோ அதை உடனே அவர் மூவ் பண்ணுவார். மூவ் பண்ணும்போது பக்கத்திலேயே இருக்கிற ஒரு டெப்போல நிறைய இருக்கு சேல் ஆகாம அந்த ஐட்டம்னா உடனே அங்க இருந்து மூவ் பண்ணுவார். அடுத்த நாள் காலையில் இந்த ஐட்டம் இங்க இருக்கும். டெசிஷன் மேக்கிங்க்கு கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்றோம். ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். சில நேரங்களில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அதை மூவ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொடுத்துட முடியும். we can generate decision making systems, decision support systems. இதையெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஆக ஒரு டீமா செய்யும் போது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, ஷேர்டு நாலேஜ் அதிகமா இருக்குது, டெலிகேஷன் அதிகமா இருக்கு, கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்குது, டெசிஷன் மேக்கிங் விரைவாகவும் துல்லியமாகவும் இருக்கு. அதனாலதான் டீம் பில்டிங் அவசியம். இப்ப நீங்க காலேஜில் இருக்கும்போது செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை ஒரு டீம் மூலம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள எல்லார்கிட்டையுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்பிளிசிட்டா இம்ப்ளிசிட்டா இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்பிளிசிட்டா எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்கும். நாமளா இதை செஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கும். ஒரு நெருக்கடி வரும்போதுதான் அந்த இம்ப்ளிசிட் லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்பிளிசிட்டா தெரிய ஆரம்பிக்கும். ஆக வெளியில போகும்போது வெளியில செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு டீம் பில்டிங் பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கரிக்குலத்திலையும் அந்த டீம் பில்டிங்கை நாம செய்ய முடியும். ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு சக்சஸ்ஃபுல் டீமா நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் வெளியில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலம். அது முக்கியம் இல்லை, அது நம்ம பண்புகளை வளர்க்கறதுக்கு உதவுனது. இது முக்கியம், இது லைஃப். இதுல நல்ல மார்க் எடுக்கணும், அப்பதான் அதுல நம்ம ஜெயிக்க முடியும். லைஃப்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருது, எந்த கான்டெக்ட்ல எதை உபயோகிக்கிறோங்கிறது தான் முக்கியம். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சீனிவாசன், அவர் தான் சொன்னார், என்னன்னா ஒரு யாரு என்ன சொல்றாங்கிறத பொறுத்து தான் மீனிங்கை இன்டர்பிரட் பண்ணுவோம். ஒரு டாக்டர் காமிச்சு ஒருத்தர் சொல்றாரு, இவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாரு அப்படின்னா
அது அவர் தான் உயிரை வந்து மீட்டு கொடுத்தார் அப்படிங்கிற பொருள். நோயாளியா இருந்தபோது அவர் தான் சிகிச்சை பண்ணி வாழ்வு கொடுத்தார், அவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அதே ஒருத்தர் ஜட்ஜை காமிச்சு இவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாருன்னு அர்த்தம். அங்க அந்த கான்டெக்ஸ்டே மாறி போகுது அப்படின்னார். ஆக அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். லைஃப் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு ப்ராஜெக்ட், நம்ம கரெக்டா செய்ய வேண்டிய கரிக்குலத்தில் செய்ய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். ஆனா இதுக்கு எது எக்ஸ்பீரியன்ஸ், எது வந்து உதவியா இருக்குன்னா வெளியே செஞ்சது உதவியா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்க ரெப்ளிகேட் பண்ண முடியும். அப்ப நம்ம கேட்கலாம், அந்த குரூப்னு ஒன்னு இருக்கே, குரூப்னு ஒன்னு இருக்கு, டீம்னு ஒன்னு இருக்கு, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? குரூப்னா அதுலயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு காமன் பர்பஸ் இருக்குது, அவங்களும் இன்டராக்ட் பண்றாங்க. அப்புறம் இவங்களுக்கும் அந்த டீமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்ப காமன் பர்பஸ் ரெண்டுக்கும் ஒன்னு இருக்கு. ஆனா ஒரு டீம்னு சொல்லும்போது அதனுடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது, அங்க அதிகமான இன்டராக்ஷன் இருக்கும். குரூப் வந்து எப்பவுமே ஒன்னா செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு டீம் பல நேரங்கள்ல ஒன்னா செயல்படும், அதிகமான இன்டராக்ஷன் இருக்கும், அதிகமான லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். இப்ப குரூப்புக்கு ஒரு லீடர் இருப்பாரு, அங்க காமன் கோல் இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம். இங்க வந்து லீடர்ஷிப், இந்த லீடர்ஷிப் வந்து சில நேரங்களில் ஷேர்டு லீடர்ஷிப்பா இருக்கும், சில நேரங்களில் ஆன் ரொட்டேஷன் இருக்கும். இந்த டைமுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவர் லீடர், இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஃபேஸுக்கு இவர் லீடர், இந்த ஃபேஸுக்கு இவர் லீடர், இந்த ஃபேஸுக்கு இவர் லீடர், கடைசி ஃபேஸுக்கு இவர் லீடர், அப்படின்னு ஒரு மாதிரி ரொட்டேஷன்ல கூட அந்த லீடர்ஷிப் அமையும். ஆக டீம்ங்கிறது ஒரு ஹையர் பர்பஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. குரூப் ஸ்டடின்னு சொல்றோம், குரூப் டிஸ்கஷன் சொல்றோம். இவங்களுக்குலாம் ஒரு காமன் பர்பஸ் ஒன்றும் கிடையாது. குரூப் டிஸ்கஷன்ல காமன் பர்பஸே கிடையாது, இண்டிவிஜுவல் பர்பஸ் தான். ஐ வாண்ட் டு எக்ஸல் எவ்ரிபடி, ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் மைசெல்ஃப் ஆஸ் அன் அவுட் ஸ்போக்கன் பர்சன், ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் மைசெல்ஃப் ஆஸ் அ கிரேட் கம்யூனிகேட்டர், இதுதான் இருக்கும். ஆனால் ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் சக்சஸ்ங்கிறது முக்கியம் இல்ல, இண்டிவிஜுவல் கோல்ங்கிறதும் ஆர்கனைசேஷன் கோல்ங்கிறதும் ஒன்னா இருக்கும். எவ்வளவு தூரம் இண்டிவிஜுவல் கோல் முக்கியமோ அவ்வளவு தூரம் ஆர்கனைசேஷன் கோல் முக்கியம், எண்ட் ப்ராடக்ட் முக்கியம். நான் ஜெயிக்கணும் அப்படிங்கறத விட என் டீம் ஜெயிக்கணும், என் ஆர்கனைசேஷன் ஜெயிக்கணும், என் ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆக டீம் அப்படிங்கிறது குரூப் விட பவர்ஃபுல்லான ஒரு மெக்கானிசம். ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும்னா என்ன தேவை? நீங்க வந்து ஒரு 10 பேர் சேர்றீங்க, எதுக்கு சேர்றோன்னே தெரியாம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணா அந்த டீம் ஜெயிக்குமா? சில பேர் ஒன்னா சேருவாங்க, ஒரு 6 மாசத்துல நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்ட மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில போயிருவாங்க. அதுக்கப்புறம் நவகிரகம் மாதிரி ஒருத்தர் இந்த பக்கம் திரும்பிக்குவாரு, ஒருத்தர் இந்த பக்கம் திரும்பிக்குவாரு, ஒருத்தர் இந்த பக்கம் திரும்பிக்குவாரு. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒன்னா தானே இருந்தாங்க, 6 மாசத்துல ஏன் போயிட்டாங்க? இந்த 10 பேரும் கேன்டீனுக்கு போனா ஒன்னா போவாங்க, மெஸ்ஸுக்கு போனா ஒன்னா போவாங்க, லைப்ரரிக்கு போனா ஒன்னா போவாங்க. ஏன் இப்ப இவங்க வந்து இப்படி தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு என்ன காரணம்? அவங்க கிட்ட ஒரு காமன் பர்பஸ் கிடையாது. அப்ப ஒரு டீம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு மிஷன் வேணும். அந்த மிஷனை எது டிசைட் பண்ணுது? ஒரு விஷன் வேணும். இதுதான் எங்களுடைய விஷன், இந்த விஷனை அடையிறது தான் எங்களுடைய மிஷன். ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அந்த தொலைநோக்கு பார்வையை நோக்கி இவங்க எல்லாரும் ஒன்னு சேரணும். இவங்க எல்லாரும் அந்த தொலைநோக்கு பார்வையை வைத்திருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இதுல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னா அவர் சேர்ந்தாருன்னா என்ன ஆகும்? முட்டாள்தனமா இருக்கியா, இருந்தாலும் கூட சேர்ந்தேன், இவனுங்களை விட்டா கதி இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு ஆள் சேர்ந்தாருன்னா அந்த டீம் உருப்படியே ஆகாது. இவங்க அத்தனை பேருடைய ஒர்க்கை இவர் ஒருத்தரே ஸ்பாயில் பண்ணிடுவார். அதுவும் ஒரு அந்த மிஷன் எப்படி இருக்கணும்? ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும், ஒரு பெரிய விஷயமா இருக்கணும், ஒரு பிராடர் பிக்சரா இருக்கணும். அவங்க எல்லாரும் அதை ஷேர் பண்ணணும்.
எல்லாரும் அதை ஷேர் பண்ணணும். அது கேட்கறதுக்கே ஒரு இனிமையா இருக்கணும், ஒரு சாமிங்கான ஒரு ட்ரீமா இருக்கணும். அதுதான் வந்து ஒரு விஷனா ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம எதை விஷனா ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம செயல்பாடே இருக்கும். ஒரு கோல்ட் ட்ரிங்க் கம்பெனி தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்டா என்ன வச்சாங்க? வாட்டர் இஸ் அவர் காம்படிட்டர் அப்படின்னு வச்சாங்க. we don't compete with other cold drinks, we compete with water, water is our competitor. அதுதான் அவங்கள ப்ராம்ப்ட் பண்ணி அதிகமான சேல்ஸுக்கு கொண்டு வந்து விட்டது. Let us not go into the merits of the drink. I am only talking about the mission statement. இப்போ ஃபோர்ட் எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு கார் கொடுக்கணும், அதுதான் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். அது விஷன். எல்லாருமே ஒரு கார்ல போட்டுமே, எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு கார் இருக்கட்டுமே. ஏன் காருங்கிறது ஒருத்தருக்கு மட்டுமே இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்தியாவில் டெக்னாலஜி மிஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு டெலிபோன் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரேர் பினாமினன். எழுதி வச்சுட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கைபேசி வந்தது. அந்த கைபேசி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தான் இருக்கும். திரையரங்கத்தினுடைய முதலாளிகள் கிட்ட கைபேசி இருக்கும், திரையில் நடிப்பவர்களிடம் கைபேசி இருக்கும். இன்னைக்கு திரையரங்கை பெருக்குபவர்களிடம் கைபேசி இருக்கிறது. இப்ப எல்லார் கைக்குமே ஒரு கம்யூனிகேஷன் மெட்டீரியல் கிடைச்சிருச்சு. they can effectively communicate. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு காரை தருவாங்கிறது ஃபோர்டுனுடைய விஷன். எல்லாருக்கும் தேவையான பொருட்களை நாங்கள் தயார் செய்து கொடுப்போம், எல்லாருக்கும் வேண்டியதை நாங்கள் கொடுப்போம். இப்படி பல்வேறு நிறுவனங்கள் ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்டோட ஒர்க் பண்றாங்க. அப்ப விஷன்னா என்ன? விஷன்ங்கிறது ஒரு டே ட்ரீமிங் இல்ல, இட்ஸ் ட்ரீம், டெஃபினெட்லி எ ட்ரீம், பட் இட் இஸ் நாட் அ டே ட்ரீமிங். டே ட்ரீமிங்க்கும் ட்ரீமுக்கும் என்னன்னா, ஒரு டே ட்ரீமர் என்ன பண்ணுவாரு? கனவு கண்டுட்டு அந்த சுகத்திலேயே இருப்பாரு, எதுவுமே செய்யாம. பகலெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தா அப்புறம் எப்ப போய் வேலையை செய்யறது? ஆனா ஒரு ட்ரீமர், he pursues the dream and get it done. இந்த ட்ரீம்ல பல ட்ரீம்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் எ விஷன். எ விஷன் that remains as a dream at the present moment, but it could be achieved at a later point. அதான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரிடிகுலஸா இருக்கு, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் பாசிபிளா? வானத்துல பறக்க முடியுமா? வானத்துல பறக்க முடியும் மனுஷன்னா மனுஷனுக்கு ஏற்கனவே ரெக்கைகள்லாம் கொடுத்துருக்கணுமே, அது எப்படி சாத்தியம்? நிலவுக்கு போக முடியுமா? இப்ப அந்த நிலவுக்கு போன டைம்ல கிராமத்திலாம் சில பேர் பேசிக்குவாங்க, சும்மா கதை விடுறாங்க, நிலவுக்கு போயிருக்காங்க, நீ தான் போய் பார்த்தியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்களால நம்ப முடியாது. அப்போ இம்பாசிபிள் ஆன ஒரு டாஸ்க் எடுத்து நிறைவேற்றுறது தான் வந்து விஷன். ஆக விஷன் ஒன்று இருக்கணும், இதை எல்லாரும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்றது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அதை நோக்கி எல்லாரும் ஒர்க் பண்ணணும். இட் இஸ் நாட் டே ட்ரீமிங். இதுல ஒரு காம்படிஷன் மயோபியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. நம்ம எல்லா விதமான பாசிபிலிட்டியும் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காஃபி கம்பெனி மற்ற காஃபி கம்பெனியோட கம்பீட் பண்றது மட்டும் பார்க்க கூடாது. பீப்புள் மே டேக் டீ as alternative beverage. அவங்க வந்து இப்போ ஒரு கோல்ட் ட்ரிங்க் கம்பெனி மற்ற கோல்ட் ட்ரிங்க் கம்பெனியோட மட்டும் கம்பீட் பண்ணக்கூடாது. மக்கள் வந்து இளநீருக்கு போயிடலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு பஸ் கம்பெனி இன்னொரு பஸ் கம்பெனியோட மட்டும் கம்பீட் பண்ணக்கூடாது. பீப்புள் மே டேக் ட்ரெயின்ஸ், பீப்புள் மே கோ இன் கார்ஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால ஒரு காம்படிஷன் மயோபியா இருக்கக்கூடாது. எல்லா விதமான பாசிபிலிட்டியும் பார்த்து தான் அவங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் விஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க பிக்ஸ் பண்ணணும். அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு டீம் எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு மிஷன் வச்சு ஒர்க் பண்ணணும். ஏன் இதை செய்யறோம், அதுக்கு என்ன நோக்கம் அப்படிங்கறத அவங்க வரையறை செய்து எல்லா மெம்பர்ஸும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டா அவங்க மிகவும் சக்சஸ்ஃபுல்லா தன்னுடைய இலக்கை அடைய முடியும். அந்த மாதிரி அடையிறதுக்கு என்னென்ன தேவை என்பதை குறித்து நாம் சிந்திப்போம்.